சமஸ்கிருதத்தில் உள்ள அர்ச்சனை நாமாவளிகளில் மிக பெரும்பாலானவை அதே நாமாவையே அதே வரிசையில் கோத்துச் சொல்கிற மூலமான ஒரே ஸ்தோத்திர நூலிலிருந்து அப்படியே எடுத்துக் கொடுத்ததாக இருக்கும். உதாரணமாக, விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் 1000 நாமாக்களை செய்யுள் உருவத்தில் சொல்லியிருக்கிறது. அதில் இருந்து ஒவ்வொரு நாமாவாக அந்த வரிசைப்படியே எடுத்து ஒவ்வொரு நாமாவுக்கு முன்னால் பிரணவமும் பின்னாடி நமகவும் சேர்த்துத்தான் அர்ச்சனை நாமாவளி என்பது இருக்கிறது. இப்படி மூல நூல் செய்யுள் உருவிலான ஒரே ஸ்தோத்திரமாக இருப்பதால் பெரிய சௌகரியம். அதை சுலபமாக மனப்பாடம் செய்துவிட முடியும். அப்படி மனப்பாடம் செய்து நன்றாக கரைத்து குடித்துவிட்டால் அப்புறம் அதில் இருந்து ஒவ்வொரு நாமாவாக பிரித்து ஓம் முதலிலும் நமஹா முடிவிலும் சேர்த்து சொல்வதும் மனப்பாடமாக ஆரம்பித்துவிடும். மனப்பாடமானால் புஸ்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லாமல் மனசு ஒருமுகப்பட்டு விறுவிறுவென்று அர்ச்சனை பண்ணிக்கொண்டு போகலாம். இப்போது தமிழில் நாமாவளி என்கிற போது ஒவ்வொரு நாமாவளியும் ஒரே துதியில் வருகிற தொடர் நாமாக்களாக இருக்காது. பல துதிகளில் இருந்து பொறுக்கி எடுத்து போட்டதாகவே இருக்கும். எனவே மூலமான ஒரே துதியை மனப்பாடம் செய்வதற்கும் அப்புறம் அதில் இருந்து முதலில் ஓம் முடிவில் போற்றி சேர்த்த அர்ச்சனை நாமாவளியையும் ஈஸியாக மனப்பாடம் செய்வதற்கும் இங்கே இடமில்லை. மனப்பாடம் செய்வதற்கு ஈஸியான செய்யுள் உருவம் இல்லாத வெறும் நாமாவளியை கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அப்படி மனப்பாடம் பண்ண முடியும். அதனால் பரவாயில்லை என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். செய்தவர் இன்னார் என்றே தெரியாமல் ஆனாலும் மனசை உருக்குவதாகவும் அர்த்த புஷ்டி கொண்டதாகவும் பல துதிகள் உதிரி பாடல்கள் தமிழில் இருக்கின்றன. அவற்றில் இருந்தும் அர்ச்சனைக்கு நாமாக்கள் எடுத்துக் கொள்ளலாம். சங்க இலக்கியம் கம்பர் வில்லிபுத்தூரார் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பக்த கவிகளாக இருந்த பெரியவர்களின் நூல்கள் ஆகியவற்றில் இருந்தும் எடுத்துக் கொள்ளலாம். டைம் டெஸ்டட் என்கிறார்களே, அப்படி பலகாலமாக ஜீவனோடு இருந்து வந்திருக்கிற நூல்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஏற்கனவே இருக்கிற நூல்களில் இருந்தும் கிடைக்கும் நாமாக்கள் போதவில்லை என்றால் அப்போது மட்டுமே புதிதாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணுகிறவை சமஸ்கிருத நாமாவளிகளின் மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய பிராச்சீன பத்ததிக்கு காட்டுகிற மரியாதை. நாமெல்லாம் ரொம்ப சின்னவர்கள். நம்முடைய ஸ்வல்ப பக்தியில் நாம புதுசாய் பண்ணுகிற வாக்குக்கு என்ன ஜீவசக்தி இருக்க முடியும்? அதனாலும் தான் ஓல்ட் இஸ் கோல்டு என்பது போல் பழைய பொன்மொழிகளின் ஆதாரத்தை காட்டச் சொன்னது. மகாலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் உள்பட பல முக்கியமான தெய்வங்களுக்கு தமிழ் நூல்களில் இருந்து நாமாவளிகள் தொடுப்பது முடியாமல் இருக்கலாம். இது மாதிரி இடங்களில் எல்லாம் சம்ஸ்கிருத நாமாவளிகளை மொழிபெயர்ப்பது என்று வைத்துக் கொண்டு விடலாம். ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் அர்ச்சனைக்கு பாஷை புரிய வேண்டும் என்பதைத்தான் முக்கியமான காரணமாக சொல்கிறார்கள். பாஷை போட்டியிலேயே இந்த பிரச்சனையை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள் என்றாலும் வெளியில் காரணம் என்று காட்டும்போது புரிகிற பாஷையாக இருக்க வேண்டும் என்கிறதையே காட்டுகிறார்கள். வாஸ்தவத்தில் சம்ஸ்கிருத நாமாவளிகளில் பாதி நாமாக்கள் எல்லோருக்கும் அர்த்தம் புரிவதாகத்தான் இருக்கும். பழந்தமிழ் நூல்களில் இருந்து பொதுஜன பழக்கமும் அவர்களுடைய மனப்போக்கு, கிராகிய சக்தி ஆகியவற்றை நன்றாக அறிந்து கொள்ளும் அனுதாப பார்வையும் இல்லாத வெறும் புலவர்கள் புது நாமாவளிகளில் தயாரித்தால் அதில் பாதி அல்லது அதற்கு மேலேயும் அந்த புலவர்களுக்கு மட்டும்தான் புரிகிறவையாக அமைந்துவிடக்கூடும். பாஷை போட்டியை விட்டு அர்த்தம் புரிவது என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு பார்க்கிற பக்த ஜனங்கள் இதைவிட சம்ஸ்கிருத அர்ச்சனையே தேவலை என்று நினைக்கும்படி ஆகிவிடலாம். ஆகவே ஜனங்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களோடு ஒட்டிப்போகிற தன்மையுள்ள புலவர்களிடமே இந்த காரியத்தை கொடுக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு பணியை சம்ஸ்கிருதம், தமிழ் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். ஜீவசக்தியுள்ள வாக்காகவும் இருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு புரிவதாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த 2 லட்சியங்களையும் சர்வ ஜாக்கிரதையுடன் கருத்தில் கொண்டு குறுகிய மனப்போக்கை விட்டு விசால நோக்குடன் செய்ய வேண்டிய காரியம். வழிபாடு என்பது மக்களுக்கு பிராணாதாரமான விஷயம். அதிலே வழிபாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத பாஷா மோகம், பாஷா துவேஷம் முதலியவற்றால் தலையிட்டு புராதன பத்ததியையும் குலைத்து புதுசாகவும் சரிவர ஒன்றை அமைத்துத் தர முடியாமல் கெடுத்தால் ஈஸ்வரன் க்ஷமிப்பானா? இந்த ஞாபகம் மறக்காமலே செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்லறிவு பிறப்பதற்கு அந்த ஈஸ்வரனையே நாமும் பிரார்த்திக்க வேண்டும். நாம் செய்யக்கூடியது, செய்ய வேண்டுவது அதுதான். நமஸ்கார டாபிக்கு திரும்புகிறேன். சகலவிதமான கோளாறுகள் நீங்குவதற்கும் நமக்கு ஏற்பட்ட ஒரே உபாயம்
பலவிதமான கருத்துக்கள் கொண்ட நம் எல்லோருக்கும் பிதாவாக இருக்கப்பட்ட அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதுதான் வீரமும் வணக்கமும். இப்போது எப்படி நடந்தாலும் நம்மை வைத்து நமஸ்காரம் என்று வணங்குவதை வைத்து வணக்கம் என்றும் வார்த்தைகள் தோன்றியிருப்பது நம்முடைய தேசத்தில் பூர்வகால சகல மக்களும் எப்படி வளைந்து கொடுத்து எங்கே நல்லது தெரிந்தாலும் அதை போற்றி வழிபட்டார்கள் என்று காட்டுகிறது. பாடி லாங்குவேஜ் என்று உடம்பின் பாஷையாக ஒன்றை சொல்கிறார்கள். வாய் வார்த்தையால் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லாமல் உடம்பின் சைகையால் ரொம்பவும் இயற்கையாக தெரிவிப்பதே பாடி லாங்குவேஜ். அந்த மாதிரி மனசிலே இருக்கிற எளிமையான வினய பாவத்தை, மரியாதை உணர்ச்சியை தெரிவிக்கவே ஏற்பட்டது இந்த நமஸ்கார கிரியை. அந்த கிரியையின் தாத்பரியத்தை நமஸ்காரம் வணக்கம் என்ற வளைந்து கொடுக்கும் அர்த்தம் தரும் வார்த்தைகள் அழகாக தெரிவிக்கின்றன. ஒன்றுமில்லை என்ற அபிப்பிராயத்தில் அதை கழி மாதிரி சாஷ்டாங்கமாக கிடத்தும் போதும் மனோபாவம் என்னவோ வளைந்து கொடுத்து படிமானமாக இருப்பதுதான். பஞ்சாங்கமாக பண்ணும்போது வளைந்து கொடுப்பது அழுத்தமாகவே பாடி லாங்குவேஜ் ஆக தெரிகிறது. நமஸ்காரம் வணக்கம் என்ற வார்த்தைகளே நம் ஜனங்களின் பணிவு பண்பை காட்டுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். வீரம் சூரம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம், காட்ட வேண்டிய இடத்தில் அதை காட்டினார்கள். அங்கே சத்ருவுக்கு அக்கிரமத்துக்கு தலை வணங்கவே இல்லை, நேராக நிமிர்ந்து நின்றார்கள். ஆனால் நல்லது உத்தமமானது என்றால் வணங்கி ஏற்றுக்கொண்டார்கள். தலையே நீ வணங்காய் என்று அப்பர் சுவாமிகள் பாடிக் கொடுத்திருக்கிறார். வேடிக்கையாக ஒன்று தோன்றுகிறது. வீர சூரர்களாக இருக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் வில்லை வளைத்தார்கள். வினயசாலிகளாக எங்கே நல்லது இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது வில்லாக வளைந்தார்கள். தாங்களே வில் மாதிரி வளைந்து பணிந்தார்கள். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் போதும் முதலில் உடம்பை வளைக்கத்தானே வேண்டும். நமஸ்கரிப்பதை இங்கிலீஷில் பவுவிங் என்று சொல்கிறார்கள். பவ் என்றால் வில். அது வளைந்து, அதாவது வளைக்கப்பட்டதாக இருக்கிறது. விரைப்பாக இல்லாமல் நெகிழ்ந்து பணிவாக இருப்பதற்கு அடையாளமாகவே இப்படி உடம்பை வணங்கி மரியாதை பண்ணுவது. சொல்லிக்கொண்டு போகிற போதே உள்ளுக்குள்ளே விஷயங்கள் புதுசாக தெளிவாகிக் கொண்டு வருகிறதில் ஒன்று தெரிகிறது. நமஸ்காரம் என்றால் நேரர்த்தம் நமனம் பண்ணுவது என்றும், நமனம் என்றாலும் வளைப்பதுதான் என்றும் சொன்னேன். நமனம் என்றால் வளைவது என்பதை வைத்தே நமஸ்காரம் என்ற வார்த்தை ஏற்பட்டதாக இலக்கணப்படி சொன்னாலும் தத்வார்த்தமாக இன்னொரு உசந்த அர்த்தமும் சொல்வது உண்டு. முன்னால் சொன்னேன், மறுபடி சொல்கிறேன். தனக்கு இல்லை என்று பகவானுக்கே சகலத்தையும் அர்ப்பணம் பண்ணும் சரணாகதியை சம்பந்தப்படுத்தி சொல்கிற அர்த்தம். ஒரு கர்ம அனுஷ்டானத்தில் முடிந்த முடிவாக ந மம என்று சொல்வது வழக்கம். விதி. அதற்கு என்னுடையது இல்லை என்று அர்த்தம். அதாவது இந்த அனுஷ்டான பலன் எனக்கு இல்லை, உனக்கே என்று ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுவதாக அர்த்தம். இந்த மாதிரி சரீரம் என்னுடையது இல்லை, உனக்கே சமர்ப்பித்தேன் என்று விழுவதுதானே நமஸ்காரத்தின் பரம தாத்பரியம். அப்படி சரீரத்தை ந மம பண்ணுவது நமஹா. அதை ஒரு கிரியையாக காரியமாக பண்ணுவது நமஸ்காரம் என்று தத்வார்த்தம் சொல்வது உண்டு. நேரர்த்தம் இலக்கணப்படியான எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன் படி நமஸ்காரம் என்றால் வளைவதுதான். பிரத்யாருக்கு வளைஞ்சு கொடுக்கணும், தழஞ்சு கொடுக்கணும் என்று சொல்கிறதற்கு ஸ்தூல ரூபமாக வளைவதுதான். பௌவிங்கும் இதையேதான் தெரிவிக்கிறது. லோகம் பூரா ஜனசமுதாயம் அத்தனைக்கும் ஒரே மாதிரி பாவம், காரியம், வார்த்தைதான். நாம் எத்தனைதான் வர்க்கபேதங்கள் கொண்டாடிக்கொண்டு பிரிந்து போனாலும் அடிப்படையில் ஒரே குடும்பம்தான். கிறிஸ்துவர்களும் துருக்கர்களும் மண்டி போட்டு மரியாதை செலுத்துகிறார்கள். அப்போது காலை வணக்குகிறார்கள். நீல் பண்ணுவது என்று அதை சொல்வது, முழங்காலை மடிப்பது, வணக்குவது என்றே நேர்பட அர்த்தம் தருகிற கெனுப்ளெக்ஷன் என்று சொல்கிறார்கள். இதிலே ஒரு வேடிக்கை. KNEE என்று ஸ்பெல்லிங் பார்த்தால் நீ என்று உச்சரிப்பு வரும். அது கணு என்கிற தமிழ் வார்த்தையுடன் சம்பந்தப்பட்டதாக தெரிகிறது. கெனு என்பதிலோ ஜானு என்ற சம்ஸ்கிருத வார்த்தை சம்பந்தம் நன்றாகவே தெரிகிறது. ஜானு என்றால் முழங்கால், ஆஜானுபாகு என்றால் முழங்கால் வரைக்கும் கை நீண்டு இருப்பவன் என்று அர்த்தம். பாஷா சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு ஜகாரம் ககாரமாவது உண்டு என்று தெரியும். ஜாவும் யாவும் ஒன்றுக்கொன்று மாறுவது ஜாஸ்தி. அபூர்வமாக ஜ க மாறுதலும் உண்டு. கா சப்தம் வலுத்துத்தானே கா ஆனது.
அந்த காவை குறிக்கிற ஜி என்கிற எழுத்தே ஜகார வரிசையை சேர்ந்ததாக இருக்கிறது. இதில் இருந்து ஜ கா ஒன்றுக்கொன்று மாற முடியும் என்று தெரிகிறதோ இல்லையோ? இதை பார்க்கிறபோது ஜானுதான் கணு ஆகி, ஆனால் அது முழங்காலை குறிக்காமல் குல்பம் ஆங்க்லெட் என்று சொல்லுகிற அவயவத்தை குறிப்பதாக ஆகிவிட்டதோ என்று தோன்றுகிறது. ஆஜானு பாகுவின் கை முழம்போடுகிறது போல் ஜானுவின் முடிவதால் அதற்கு முழங்கால் என்று பெயர் வந்ததோ என்னவோ? அல்லது இடுப்பில் இருந்து பாதம் ஃபூட் வரையில் 2 முழ நீளம் இருப்பதில் நடுப்பாதியில் அந்த பாகம் இடுப்பில் இருந்தும் 1 முழம் பாதத்தில் இருந்தும் 1 முழம் என்று இருப்பதாலும் அப்படி பேர் வந்திருக்கலாம். கரும்பு மூங்கில் முதலானதில் கணுவாக இருக்கிற மாதிரி காலில் இருப்பதே கணு என்ற பொதுவில் சொல்வது. நான் சொல்வது சரியானால் கால் கணுவை வைத்துத்தான் கரும்பு முதலானதிலும் கணு என்று ஒன்றை சொல்வதாக ஆகும். மண்டி போட்டு நமஸ்கரிப்பது இதர மதஸ்தர்கள் வழக்கம். நம்மிடையிலும் அந்த வழக்கம் இல்லாமல் இல்லை. அதோடு துருக்கர்கள் சலாம் என்றும் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவர்களும் கையால் சல்யூட் அடிக்கிறார்கள். சலாம் சல்யூட் இரண்டும் சல் என்றே ஆரம்பிக்கின்றன. எங்கே பார்த்தாலும் இப்படி ஜனப்பிரிவுகளுக்கு இடையில் ஒற்றுமை இருப்பதை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் ஒற்றுமையை காட்டுவதாக நம் மடத்திலேயே தீவட்டி சலாம் என்று ஒன்று நித்தியம் நடக்கிறது. தீபம் வைக்கிற சமயத்தில் ஜகத்துக்கே ஞான தீபமாக வந்த ஆச்சாரியாளின் பாதுகைகளுக்கு நமஸ்காரம் பண்ணி மடத்தின் கணக்கு வழக்குகளை அவருக்கு சமர்ப்பிப்பதாக வழக்கம் இருந்து வருகிறது. அதற்கு தீப நமஸ்காரம் என்பது யதோக்தமான பெயர். நமஸ்காரத்திற்கு உள்ள விசேஷத்தை அது தெரிவிக்கிறது. அப்போது மடத்து யானை ஆச்சாரிய பாதுகைகளுக்கு சாமரம் போட்டுவிட்டு தும்பிக்கையை தூக்கி கும்பிட்டுவிட்டு பிளிரியும் நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு போகும். தீப நமஸ்காரம் என்கிற அந்த ஐட்டத்திற்கு இங்கே பேச்சு வழக்கில் உள்ள பெயர் தீவட்டி சலாம் என்பதே. தேசாந்திரங்களில் ஒற்றைக்கை சல்யூட் இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரங்களில் அது கூடாது என்றே இருக்கிறது. ஏகஹஸ்த பிரணாமச்ச ஹந்தி புண்ணியம் புராதனம், அதாவது ஒரு கையால் நமஸ்கரிப்பது ஏற்கனவே பண்ணியிருந்த அத்தனை புண்ணியத்தையும் அழித்துவிடும் என்றே இருக்கிறது. முறைப்படி நமஸ்கரித்தால் பாபிக்கும் புண்ணியம் சேரும் என்று சொல்லும் சாஸ்திரத்திலேயே முறை தவறி பண்ணுவதால் இப்படி ஆகும் என்றும் இருக்கிறது. நம் தேசத்திலும் சல்யூட் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயமாக சில சமயங்களில் ஆகியிருக்கிறது. இதற்கு முறைத்துக் கொண்டாலும் முறைகேடாகத்தான் தோன்றுகிறது. இப்படி பண்ண மாட்டேன், வேறே மாதிரிதான் மரியாதை பண்ணுவேன் என்றே ஒரு சண்டை ஆரம்பித்தால் அப்புறம் அங்கே மரியாதை எங்கே இருக்கும்? ஆனாலும் அப்படி பண்ணும்போது சாஸ்திர வச்சனம் வேறே மாதிரி இருப்பதை நினைத்து மனசினால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பண்ணலாம். ராணுவம் போலீஸ் விஷயம் வேறே. அங்கே தேசபக்தியினால் உயிரையும் கொடுப்பது, தேசத்தில் ஒழுக்கமும் சட்டமும் இருப்பதாக பாடுபடுவது லட்சியம். லட்சியம் மனசிலும் பாவமாக இருக்கும்தான் என்றாலும் இங்கே வீர தீர பாவத்துக்கே மனசுக்குள்ளேயும் வெளியிலே தெரிகிற சரீர காரியத்திலேயும் முடிந்த மட்டில் இடம் கொடுத்தால்தான் அந்த இலாக்காக்களில் இருப்பவர்களுக்கு தங்கள் லட்சியத்தில் டெடிகேஷனை வளர்த்து கொடுப்பது ஆகும். அதனால் அங்கேயெல்லாம் உடம்பை வளைக்காமல் நேராக அஞ்சா நெஞ்சத்திற்கே உடம்பை நிமிர்த்தி நிற்பதுதானே பாடி லாங்குவேஜாக இருக்கிறது. அதற்கு ஏற்க விரைப்பாக நின்றுதான் கார்ட் ஆஃப் ஹானர் மாதிரி உள்ள மரியாதை அணிவகுப்பு முதலானவற்றையும் செய்ய வேண்டியது. என்றாலும் நம் தேசத்து கார்ட் ஆஃப் ஹானரில் ஒற்றை கை சல்யூட்டுக்கு பதில் வேற ஏதாவது வீரம் மரியாதை இரண்டும் கலந்த சமிக்ஞையாக பண்ண வழியிருக்கிறதா என்று பார்த்து அப்படி செய்தாலும் தேவலைதான். நம்முடைய பழைய சரித்திரத்தில் ஆராய்ந்து பார்த்து வீரர்கள் எப்படி பண்ணினார்கள் என்று தெரிய வந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று மறந்துவிடக்கூடாது. அதாவது வீர பாவத்திற்கு விரைப்பு தேவைத்தான் படுகிறது. அந்த வீரமும் தேசக்ஷேமத்திற்கேயானதால் அதை அனுமதித்துத்தான் ஆகணும். வெளிவேஷம் கூட இதற்கு உதவுவதால் நம் மடத்து காவலாட்களான பாராக்காரர்களுக்கு கூட போலீஸ் டிரெஸ் கொடுத்திருப்பது நம்முடைய சொந்த பழைய சரித்திரம் ஸ்வதேசியம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே லட்சியத்திற்கு ஹானி செய்கிறார் போல எதுவும் பண்ணிவிடக்கூடாது. மதாந்தஸ்தர்கள் பிற மதத்தினர் சல்யூட்டையும் வளைந்து கொடுக்கும் வணக்க மனப்பான்மைக்கு அடையாளமாகவே ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. சலாமானாலும் சல்யூட்டானாலும் ஒவ்வொரு தினசில் வலது கையை மட்டும் வளைத்து வணங்கி பண்ணுவதாகத்தானே இருக்கிறது.
துருக்கர்கள் சலாம் போடும்போது உடம்பு சிரஸ் இரண்டையும் கூட ஓரளவு வணங்குகிறார்கள். சல்யூட்டில் அந்த வணக்கம் இல்லை. கர்த்தர், இயேசு ரொம்பவும் மரியாதைப்பட்டவர்கள் ஆகியோருக்கே மண்டி போடுவது, சல்யூட் செய்யாமல் மண்டி மட்டும் போடுவது, அப்போது தலையையும் குனிவது, வணங்குவது என்றும் அதற்கு கீழ் லெவல்காரர்களுக்கு சல்யூட் என்றும் கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பே சொன்னார் போல, மிலிட்டரிக்காரன் போலீஸ்காரன் சல்யூட் போடும்போது உடம்பை வணக்காதது மட்டுமில்லை, ஒரே விரைப்பாக வைத்துக்கொண்டு பண்ணுகிறான். குரலை மிகவும் கவனமாகவும் அதிகாரி பாணியிலும் உயர்த்தி அட்டென்ஷன் என்று சப்தம் போட்டுக்கொண்டு தப் தொப்பென்று பூட்ஸ் ஓசையோடு இவர்கள் விருட்டென்று சல்யூட் அடிப்பதையும் பார்த்தால் மரியாதையா, அதிகார அதட்டலா என்றே இருக்கும். மரியாதைதான், அதிலே சந்தேகமே இல்லை.